ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸ் பீஸில் ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதை லைனிங் கிளாத்தில் நம்ம நெக்கில் லைனாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம லைனிங் வச்சு அடித்து பரட்ட போகிறோம். அப்போ தான் பிசுறு இல்லாமல் தெரியும், நம்மளுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், வேலை ஈஸியாகவும் முடியும். அதனால ப்ளவுஸோட பேக் பீஸு அட்டாச் பண்ணிவிட்டேன் லைனிங்கை. இப்போ நம்ம நடுவில் இருக்க கிளாத்தில் கட் பண்ணிடலாம், அர்கட் பண்ணிடலாம். சுற்றி நெக்கில் சுற்றி அர்கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸு லைனிங்கை அடித்து பரட்டிட்டிங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். அடுத்தது ப்ளவுஸ்க்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க, சுற்றி படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ லைனிங் கிளாத்து உள்ளே நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு கீழே நம்ம மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் சாரீலேருந்து கொஞ்சோண்டு லைட்டாக துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே நம்ம ஃப்ரில் டிசைன் வைக்க போகிறோம். அதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக மடித்து இன்னும் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அது நம்ம என்ன பண்ணோன்னா பேக்கில் நாட்டு திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வெளி பக்கம் திருப்பி நல்ல பக்கம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரில் மடித்து 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 இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதை ப்ளவுஸ்க்கு மேலே இப்படி டிசைன் வைக்க போகிறோம். ப்ளவுஸோட ஓரத்தில் அந்த ட்ரையாங்கிள் டிசைன் வெளியே தெரியணும். நம்ம அந்த நெக்கோட ஓரத்தில் இருக்குங்களா, அங்கேருந்து வச்சு இந்த ஃப்ரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி பண்ணாதீங்க, லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு அசிங்கமாக நின்றோம். அதனால் கொஞ்சம் லூஸ் கொடுங்க. தைக்கும் போதே கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம அதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறோம். 2 டிசைனுக்கும் நடுவில் சென்டரில் வர மாதிரி வைங்க லேஸு, அப்போ தான் அழகாக இருக்கும். லேஸ் வச்சு முடிச்சுட்டு பாருங்கள், டிசைன் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் பார்த்திங்களா, அழகாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டிசைன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹேண்டுக்கு மட்டும் ஒரே ஒரு லைன் லேஸ் நெக்கில் வச்சோம்ல ரவுண்டாக, அந்த லேஸ் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஃப்ரில் டிசைனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஃப்ரில் கீழே வர மாதிரி. அப்படி இல்லைன்னா மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரியும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவ் பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பேக்கில் நம்ம நாட் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 1/2 மீட்ரு கட் பண்ணிக்கோங்க. அதில் 2 சைடும் இந்த மாதிரி கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ளவுஸோட சென்டரில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம். நான் ஊசி நூலில் கோத்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் மெஷினில் தான் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு மேலே இந்த ஸ்டோன் இது வைக்க போகிறேன், பட்டனு. இது ஊசி நூலில் போட்டுக்கிறேன் நான். இது அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.